குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் பெரும்பாலான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சில மாணவர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடையலை. அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சென்ட் ஆகியிருந்தாங்கப்பா, அதாவது தேர்வுக்கு வராமல் ஆப்சென்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் சிறப்பு துணைத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்கப்பா இந்த ஜூனில் ஓகேங்களா. ஜூன் 3rd வீக்கில் ஸ்டார்ட் ஆகி ஜூலை 2nd வீக் வரைக்கும் போவோம்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th எல்லாருக்குமே காமன் தான். இதுக்கான இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் அரியர் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுற டேட் முடிஞ்சிருச்சு. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே நம்ம சேனலில் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3rd வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா ஓகேங்களா. ஸோ 10th 11th 12th அப்படியே கண்டினியூஸாக நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டெம்ப்ட்லேயே மேக்ஸிமம் வந்து பாஸ் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அண்டு 10th ஸ்டாண்டர்டுக்குப்பா ஓகேங்களா. 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா இதே டைமில் வந்து கிளியர் பண்ணிட்டா தான் வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 12th நீங்கள் இந்த ஜூனில் நடக்கிற அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சப்போஸ் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே காலேஜை ஜாயின் பண்ணிடலாம். இல்லை 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிட்டா நீங்கள் +1 இல்லை ITI டிப்ளமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது சூஸ் பண்ணுறீங்களோ அது போய்க்கலாம். 11th இன்னும் ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் கிளியர் பண்ணனால 12th கண்டினியூ பண்ணி படிக்கலாம். சைடில் நீங்கள் அரியர்ஸ் மாதிரி எழுதலாம். ஆனால் ஸோ இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தான்ப்பா பெட்ரு. ஸோ நீங்கள் இதை தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன கிடச்சிருக்குன்னா, இப்போ நடக்க போகிற இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்குல்ல, அதாவது மார்ச் மாதம் கண்டக்ட் பண்ண பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான அட்டெம்ப்ட் வந்து இப்போ நடக்க போகுது ஜூனில். இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ்ஸு அதே பழைய சிலபஸ் தான் இப்போ உங்களுக்கு. ஸோ யாருமே இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன சிலபஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிங்களோ அதே சிலபஸை தான் இந்த அட்டெம்ப்ட்டுக்கு கேட்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே சிலபஸை ஜஸ்ட்டு கொஞ்சம் நல்லா படித்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இதே நீங்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டு இன்னும் 6 மாதமோ 1 வருஷம் கழிச்சு எழுதுனா மேபி சிலபஸ் மாறிடும், கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெட்டரான ஆப்ஷன்ப்பா. ஏன்னா ஸோ ஓல்டு சிலபஸை தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கம்பல்சரி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.